இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் லீக் 2020 அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வெர்சஸ் பெர்த் ஸ்காச்சர்ஸ் 21st T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அடிலைட்டில் இருக்கிற அடிலைட் ஓல்ஸ் இடத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ நியூட்ரல் ட்ராக் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது பேட்ஸ்மேன், சீமஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர். ஸோ இவங்க 3 பேருக்குமே அந்த ஈக்குவல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா ஸோ அடிலைட் ஓல்ஸ் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே பேட்ஸ்மேனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கண்டிப்பாகவே நல்ல ஒரு ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு இடையிலான மேட்ச் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட் நடந்த கடைசி மேட்ச் கூட. ஸோ அதில் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்த் ஸ்காச்சர்ஸ் பவுல் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10வது ஓவர் வரைக்குமே பால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாமல் இருந்தது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஸ்விங் ஆனதே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு மிச்சல் மார்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாருன்னக்குள்ள பால் வந்து அந்த கிட்டத்தட்ட அவர் போடக்குள்ள அந்த 7வது 8வது ஓவர் சம்திங் நினைக்கிறேன். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ஸ்விங் இருந்தது. ஸோ பார்த்தா அதேமாதிரி பெஹ்ரன் ராஃப் ஸோ அவர் போடக்கூடிய நல்ல ஸ்விங் இருந்தது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கண்டிப்பாக வந்து டேர்ன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ல இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிலைட் ஓவல் நான் எப்பயுமே சொன்னதான் என்னோட வீடியோவில், அதாவது அந்த வி ஷேப், அதாவது ஸ்ட்ரெயிட் லாங் ஆன் லாங் ஆஃப். ஸோ இந்த சைடு ஸ்ட்ரெயிட் பவுண்டரி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ அதனால் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பாலை வந்து தூக்கி போட தயங்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். மேபி பேட்ஸ்மேனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பண்ணக்குள்ள பேட்ஸ்மேன் அதை வந்து 6 அடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விக்கெட் விளையாடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய முக்கியமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட் பண்ணக்குள்ள ஸோ அந்த லாங் ஆன் லாங் ஆஃப். ஸோ இந்த ரீஜன் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இந்த டைமென்ஷன்ஸில். ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸை ஸோ அந்த மாதிரி மேபி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அதோட பெருசாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதுதான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி பேலன்ஸ்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங்கை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பேட்ஸ்மேன் ஆடினாங்கன்னா கண்டிப்பாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 170 ரன்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். வெதர்லேண்ட், ஃபிலிப் சால்ட், அலெக்ஸ் கேரி, மேத்யூ ரென்ஷா, ஜொனாத்தன் வெல்ஸ், மேத்யூ ஷாட், ராஷித் கான், டேனியல் ஓவரால், பிரிக்ஸ், பீட்டர் சிடில், வெஸ் ஆகர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து பெர்த் ஸ்காச்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஜசன் ராய், ஜோஸ் இங்கிலீஷ், காலின் முன்ரோ, லியம் லிவிங்ஸ்டோன், மிச்சல் மார்ஷ், ஆஸ்டன் டர்னர், ஹார்டை, ஆண்ட்ரூ டை, ஜே ரிச்சர்ட்சன், பெஹ்ரன் ராஃப், ஃபவாத் அகமது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்த இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 165. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஜேக் வெதர்லேண்ட், மிச்சல் மார்ஷ், அலெக்ஸ் கேரி, ஜசன் ராய், ராஷித் கான், காலின் முன்ரோ. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் அலெக்ஸ் கேரி ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங் ஃபார்ம்ன்றது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்கோர் பண்ணலை. பட் இருந்தாலும் ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு ஜசன் ராய், ஒரு லியம் லிவிங்ஸ்டோன் இவங்க வரக்குள்ள ஜோஸ் இங்கிலீஷோட பேட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு மிடில் ஆர்டரோ இல்லை லோயர் மிடில் ஆர்டரோ போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னால். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாருனாக்குள்ள ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா ஜோஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்றதுனால ஸோ மேபி ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லைனா மைனஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடுவார் அப்படின்னக்குள்ள. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான பேட்ஸ்மேன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் என்னோட ஒரு தனிப்பட்ட ஆப்ஷன் நீங்கள் அவர் ப்ரிஃபர் பண்ணாமல் வேணாம் ப்ரோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் நான் வந்து ஷார்ட் லீக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷை ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கு ரீசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் ரீசன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பேட்ஸ்மேனை நீங்கள் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பலாம். ஸோ இந்த மேட்ச் இல்லைனாலும் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுப்பாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் பிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுனாக்குள்ள மேபி அது வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஜோஸ் இங்கிலீஷ்லாம் என்னோட வீடியோவில் நீங்கள் ரெகுலராக பார்த்தாவே தெரியும். நான் ஒரு சில பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து கேப்டன் சாய்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ வந்து ஃபிலிப் சால்ட்டை ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ போன மேட்ச் நான் வந்து
ஃபிளிப்சால்ட்டை கேப்டனாக வச்சு ட்ரை பண்ண சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், ஜாஸ் இங்கிலீஷையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராண்ட் லீக்ல நீங்கள் வந்து கண்டிப்பாகவே கேப்டன் சாய்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பிக் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 55% கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எத்தனை பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஸோ வந்து ஒரு பெட்டரான ஒரு பேட்ஸ்மேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி ஹிட் ஆர் மிஸ்டேக் பேட்ஸ்மேன் தான். ஸோ அடிச்சாருனா ரன் வரும், இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்கோரிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைவார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ அவர் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்குமே. அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபிளிப்சால்ட், ஜேக் வெதர்லேண்ட், காலின் முன்ரோ. அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா லியாம் லிவிங்ஸ்டோன், மிச்சல் மார்ஷ். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேனியல் ஓரல், வெஸ் சாகர், ராஷித் கான், ஜே ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டை. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ராஷித் கானை கேப்டனாகவும் மிச்சல் மார்ஷா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ரஷித் கானை ஃபஸ்ட்டு கேப்டனாக கொடுத்த ரீசன், ஸோ ரஷித் கானை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வித் த பால் நான் சொல்லவே தேவையில்ல, மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவார். அதேமாதிரி வித் த பேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் ஏன் நான் வந்து ரஷித் கானை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேப்டனாக எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஒரு சாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே நான் டீம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக தான் வந்து மூவ் பண்ணுவேன். ஓரளவுக்குல பொதுவாக நான் கொஞ்சம் சேஃபாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒன்று மூவ் பண்ணுவேன். ஸோ டீம் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட விருப்பம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோன்ற ஒரு சில கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் டீம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓரளவுக்கு சேஃபான சாய்ஸாக போகணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் மட்டும்தான் வந்து ரஷித் கான் கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் கூட. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா டாப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கேப்டன் சாய்ஸ் பிக்கில் ராஷித் கான் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துலையும் இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் தான் இருந்தார். பட் இருந்தாலும் நான் வந்து மிச்சல் மார்ஷை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வைஸ் கேப்டனாக தான் நான் வந்து வச்சிருக்கேன். மேபி இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ மிச்சல் மார்ஷை கேப்டனாக போட்டு ராஷித் கானை வைஸ் கேப்டனாக போடலாமா, ஏன்னா நீங்கள் வந்து பவுலரை வந்து வைஸ் கேப்டனாக போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பட் இருந்தாலும் ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் பவுலர் கிடையாது. ஸோ இந்த ஃபார்மேட்டாக இருக்கட்டும், எந்த ஃபார்மேட்டாக இருக்கட்டும், அவர் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக தான் நான் பார்ப்பேன். ஸோ ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வைஸ் கேப்டன் சாய்ஸில் கூட வைக்கலாம். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இந்த டீமில் என்னோட சாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரஷித் கானை கேப்டனாகவும் அலெக்ஸ் கேரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வைஸ் கேப்டனாகவும் வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓரளவுக்கு சேஃபாக மூவ் பண்ண போகிறோன்றதுனால தான் நான் வந்து மறுபடியும் மிச்சல் மார்ஷ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்தேன். ஸோ மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்குமே எனக்கு வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் வந்து இருக்குது, அவர் வந்து மறுபடியும் இந்த மேட்ச் வந்து பவுல் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா போன மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணியிருந்தார், கிட்டத்தட்ட 4 ஓவர் போட்டு எக்கனாமிக்கலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ரன்ஸ் தான் கொடுத்து 2 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருந்தாரு. மேபி அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுல் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷை கொடுத்துருக்கேன். மேபி மிச்சல் மார்ஷ் வெறும் பேட்டிங் தான் சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து யோசிச்சிருப்பேன். ஏன்னா வந்து நம்பர் 5 பேட்ஸ்மேனாக தான் வராருன்னாக்குள்ள நான் வந்து அலெக்ஸ் கேரிக்கு தான் போயிருப்பேன். பட் இருந்தாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் மேபி இந்த மேட்ச் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 2 to 3 ஓவர்ஸ் போடுவாருன்றது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி மிச்சல் மார்ஷ் மேலே பவுலிங் மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அவர் போடுவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா போன மேட்ச் தான் அவர் வந்து பவுலிங்கே பண்ணார், அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பண்ணல. அப்படின்ற பட்சத்தில் பண்ணலைன்னா ஜஸ்ட் வந்து 1 ஓவர் 2 ஓவர் மேபி போட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு ஃபுல்ஃபில்லாக போட்டது போன மேட்ச் மட்டும் தான். அந்த டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த டீமுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரியை அடுத்து ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 என்னுடைய டீம் 1. அடுத்த ட்ரீம் 11 வந்து பார்த்தீங்கன்னா டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் அலெக்ஸ் கேரி, ஜாஸ் இங்கிலீஷ். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபிளிப்சால்ட், ஜேக் வெதர்லேண்ட், ஜசன் ராய். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா லியாம் லிவிங்ஸ்டோன், மிச்சல் மார்ஷ். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா டேனியல் ஓரல், வெஸ் சாகர், ராஷித் கான், ஆண்ட்ரூ டை. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லியாம் லிவிங்ஸ்டோனை கேப்டனாகவும் அலெக்ஸ் கேரியை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இப்போயே சொல்லிடுறேன், இந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாகவே கிராண்ட் லீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவேன். மேபி இல்லை ப்ரோ நான் வந்து 2 டீமை ஷார்ட் லீக்கு கொண்டு போகணும், பட் இருந்தாலும் ஒரு டீம் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்க தேவை, ஓரளவுக்கு ரிஸ்க்காக நான் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேப்டனா அலெக்ஸ் கேரியும் வைஸ் கேப்டனா லியாம் லிவிங்ஸ்டோனையும் போட்டு போகலாம். அப்படி இல்லைனா கேப்டனா அலெக்ஸ் கேரியும் வைஸ் கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா ஜசன் ராய். ஸோ இவரை கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நீங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஷார்ட் லீக்கு 2 டீமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். பட் நீங்கள் லியாம் லிவிங்ஸ்டோனை கேப்டனாக போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பிக் இல்லை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 32-33% தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெட்டரான ஒரு பேட்ஸ்மேன், ஒரு நல்ல டச்சில் இருந்தார். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ப்ரொவைட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவுட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா 100 ரன்னுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்காட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இவர் ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இனிஷியலாக வரக்குள்ளே நல்லா மிடில் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் விக்கெட் விளையாடல இவரோட பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு அப்படின்ற கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு நல்ல டச்சில் இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது. ஸோ அதனால் போன மேட்ச் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லியாம் லிவிங்ஸ்டோனை தான் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். என்ன கேட்டிங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டோன் பர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் மேபி அவரை நீங்கள் ட்ரை பண்ணுறது மேபி பெட்டரான ஒரு ஆப்ஷன் அமையறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பட் அண்டர் ரேட்டடாக இருப்பாங்க, பெரிய அளவில் ஐசெட் படாத ஒரு பிளேயராக இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்
இந்த மேட்ச்க்கு வந்து லியாம் லிவிங்ஸ்டோன், ஜோஸ் இங்கிலீஷ் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக் ஒரு பெட்டரான ஒரு கேப்டன் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நான் வந்து அவங்க பொசிஷனை மட்டும் கம்பேர் பண்ணி சொல்ல, அவங்களோட எபிலிட்டி சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இவங்க எடுக்கலை அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் எதுவுமே சொல்லலை. எடுக்கலனாலும் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஒரு பவுலராக இருக்கட்டும், ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கட்டும். ஸோ இவங்களாம் வந்து ஒரு பெட்டரான ஒரு பிளேயராக இருந்தால் மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லைனா நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ இவங்களாம் பெட்டரான பிளேயர், ஜஸ்ட் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஒரு சாய்ஸ் வந்து லியாம் லிவிங்ஸ்டோன். நான் சொன்ன மாதிரி தான், மேபி நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்றதுனால நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறீங்க. ஏன்னா அது நீங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு பண்ணக்குள்ளே எனக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சரியாக வந்து கவனிக்கல நான் பேசினதை அப்படின்றது. ஸோ நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த டீமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக் கொண்டு போகாதீங்க, கிராண்ட் லீக் கொண்டு போங்க. அதாவது லியாம் லிவிங்ஸ்டோனை கேப்டனாக வச்சிருந்தீங்கன்னா பட்சத்தில் சொல்கிறேன். மேபி இதை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக இல்லாமல் ஒரு ஸ்லைட் ரிஸ்க்காக வந்து எடுத்தால் மட்டும் போதும் அப்படின்றவங்க அலெக்ஸ் கேரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாகவும், லியாம் லிவிங்ஸ்டோனை வைஸ் கேப்டனாக கொண்டு போகலாம். அப்படி இல்லைனா ஜசன் ராயை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக கொண்டு போகலாம். ஸோ இப்படி கொண்டு போயிட்டு நீங்கள் ஷார்ட் லீக் போனீங்களாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதேமாதிரி நான் வந்து வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி சூஸ் பண்ணியிருக்கேன். ரீசன்லாம் இல்லை, ஜஸ்ட் நான் வந்து கேப்டன் சாய்ஸில் ரிஸ்க் எடுத்துருக்கேன்றதுனால வைஸ் கேப்டன் சாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னு இருக்கக்கூடாதுன்னு பார்த்ததில் அலெக்ஸ் கேரி ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சார். விளையாண்ட 2-3 மேட்ச்லையுமே அவரோட டீசெண்டான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அலெக்ஸ் கேரி. இவரை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் வந்து டீம் ஒன் டே இவரை தான் வந்து வைஸ் கேப்டனாக வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஸோ மிச்சல் மார்ஷ் போட்டு ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அலெக்ஸ் கேரியை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம் 2. நான் மறுபடியும் சொல்கிறேன், டீம் 2 பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டோனை கேப்டனாக வச்சு போனீங்கன்னா ஷார்ட் லீக் போகாதீங்க, கிராண்ட் லீக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 2 டீமும் ஓகே நான் மட்டும் நீங்கள் கொண்டு போங்க. அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேயர்ஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தராடம். ஸோ அப்படி நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் சர்ச் பண்ணாலும் வரும். இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் போகலாம். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னது நினச்சிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சுந்தராடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.